நாங்க எங்கட வீட வாங்கும்போது அந்த வீட்டின் விலையை தாண்டி நிறைய செலவுகள் எங்களுக்கான லோன் குறையும். இதனால என்ன பெனிஃபிட்ஸ் சொன்னா நாங்க கட்டுகின்ற இன்ட்ரெஸ்ட் வட்டி குறைவா மார்க்கெட் லோனோட ஆட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நட்டம் என்னன்னு சொன்னா அதுக்கும் சேர்த்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டி ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருந்தா வாங்குற வீட 5 லட்சத்துக்கு குறைவா வாங்கினோம்னு சொன்னா ஸ்டாம்ப் டியூட்டி கூடுதலாக பே பண்ண வேண்டி வராது. அதே நேரத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பையர் 3 லட்சத்துக்கு குறைவா வாங்கிட்டீங்கன்னு சொன்னா எந்த ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியும் பே பண்ண தேவையில்லை. ஸோ நாங்க வெப்சைட்ல பார்த்த வீட்டின் பிரைஸை தாண்டி எங்களுக்கு இவ்வளவு செலவுகள் வீடு வாங்கும் போது ஏற்படும். அதனால இதை முன்கூட்டியே அறிஞ்சு திட்டமிட்டு நாங்க ஒரு தயாராகி வெல் ப்ரிப்பேராக இருந்தோம்னு சொன்னா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள்ல நிறைய பேர் எங்களுக்கான ஒரு கனவில்லத்தை வாங்குவன் என்கின்ற ஒரு விருப்பத்துல இருப்போம். அப்படி இருக்கும்போது வெப்சைட்ல ஜூப்லா சரி, மற்றது ரைட் மூவ் சரி, அதுல போய் எங்களுக்கான வீடுகளை நாங்கள் தேடும்போது அந்த வீடு எப்படி அழகா இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எத்தனை பெட்ரூம் இருக்குது, எத்தனை பாத்ரூம் இருக்குது, கிச்சன் பெருசா இருக்கா, கார்டன் இருக்குதா, அப்படி நிறைய விடயங்களை நாங்க பார்ப்போம். அதே நேரத்துல நாங்க என்ன விலைக்கு வாங்கலாம்ன்றதையும் பார்ப்போம். அங்க ஒரு 3 லட்சத்துக்கு இருக்கு வைப்போம். அதை நாங்க ஆஸ்கிங் பிரைஸ் என்று சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு அந்த வீடு பிடிச்சு கொண்டு வந்துச்சுன்னா நாங்க 3 லட்சத்துக்கு இந்த வீடை வாங்கலாம்னு யோசிப்போம். ஆனா ரியாலிட்டியில அப்படி இல்லை. நாங்க எங்கட வீடை வாங்கும் போது அந்த வீட்டின் விலையை தாண்டி நிறைய செலவுகள் எங்களுக்கு ஏற்படும். நாங்க வீடை வாங்கும் போது என்னென்ன செலவுகள் எங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியா ஏற்படும் என்ற விடயத்தை நாங்க தெரிஞ்சு கொள்ளாமல், அது தொடர்பில் ஒரு திட்டமிடாமல் ப்ரிப்பேராக இல்லைன்னு சொன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து சேரும், எங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். என்னன்னு சொன்னா வீடு வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பைனான்சியல் டிசிஷனா இருக்கும் எங்களோட லைஃப்ல. அதனால அந்த வீடு வாங்கும் போது எங்களுக்கு தெரியாமல் அந்த வீட்டிட விலையை தாண்டி என்னென்ன செலவுகள் எங்களுக்கு ஏற்படும்ன்றதை நிச்சயமா தெரிஞ்சு கொள்றது எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். எங்களோட வீடு வாங்குன்ற ப்ரோசஸ் அந்த செயற்பாடை மிகவும் இலகுவாகும். இல்லைன்னு சொன்னா வீடு அந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு செலவுகளா வரும்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய தலையடியாகவே இருக்கும். அதனால இந்த காணொலியில ஒரு வீடை வாங்கும் போது அந்த வீட்டின் வெளியை தாண்டி என்னென்ன செலவுகள் எங்களுக்கு ஏற்படும் என்றதை கொஞ்சம் விரிவா இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலி மேபி ஒரு 20 நிமிஷ காணொலியாக அமையலாம். என்னன்னு சொன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை நான் இந்த காணொலியில போட இருக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். குறிப்பா ஃபர்ஸ்ட் டைம் பாயர்ஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த காணொலி இதுல முழுக்க இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது அமையும். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க அறிஞ்சு கொள்வதனூடாக நிறைய காசுகளை நீங்கள் வீடை வாங்கும் போது சேமிக்கக்கூடிய இருக்கும். இதுல சொல்லப்படுகின்ற முழு இன்ஃபர்மேஷனும் அப்படி எக்ஸாக்ட்லி உங்களுக்கு பொருந்துமன்றது அர்த்தம் இல்லை. அதனால இந்த காணொலியை முழுமையா பாருங்க. இந்த காணொலிக்குள்ள தொடர்ந்து போவோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல வளமையா கேட்கிற மாதிரி இந்த லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பெரும்பாலான நாட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்க. அதே நேரத்தில் உங்களோட நோட்டிபிகேஷன் பெல்ல போய் ஓல் அண்ட் அமர்த்தினீங்கன்னு சொன்னா இந்த மோர்கேஜ் தொடர்பிலான முழுமையான காணொலிகளை நான் போடும்போது உங்களுக்கு எல்லா காணொலிகளும் உடனுடனே வந்து சேரும். அதே நேரத்தில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரயோசனமா இருந்தா அதற்கு லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்க. நன்றி. முதலாவதா நாங்க டிபாசிட் பே பண்ணணும். இதை டவுன் பேமெண்ட் சொல்லலாம் அல்லது முன் பணம் என்று சொல்லலாம். டிபாசிட் என்னும் போது ஒரு 5 வீதமா இருக்கலாம், 10 வீதமா இருக்கலாம், அல்லது 20 வீதம், அதுக்கு மேல கூட இருக்கலாம். டிபாசிட்டை நாங்க கூட போடும்போது நாங்க மோர்கேஜாக எடுக்கின்ற லோன் குறையும். இப்போ உதாரணத்துக்கு 3 லட்சம் பெறுமதியான வீடு சொன்னா நாங்க ஒரு 10 வீதம் போடுறோம்னு சொன்னா 30,000. அப்ப எங்களோட லோன் 2,70,000 இருக்கும். இதுவே நாங்க 20 வீதம் போட்டோம்னு சொன்னா அது 60,000 பவுண்டுகளை நாங்க டிபாசிட்டா போடுவோம். அப்ப எங்களோட லோன் 2,40,000 மட்டும்தான். அப்ப டிபாசிட்டை நாங்கள் கூட்டும் போது எங்களுக்கான லோன் குறையும். இதனால என்ன பெனிஃபிட்ஸ் சொன்னா நாங்க கட்டுகின்ற இன்ட்ரெஸ்ட் வட்டி குறைவா இருக்கு. அதே நேரத்துல கூடுதலான டிபாசிட்டை நாங்கள் போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்ல வட்டி வீதம் குறைவா கிடைக்கும். சில லெண்டர்ஸ் கூடுதலான வட்டி டிபாசிட்டை நாங்க போடும்போது எங்களுக்கு ரேட்ஸை குறைச்சி தருவீங்க. ஸோ அதனால நாங்க டிபாசிட்டுக்குன்னு சொல்லி கொஞ்சம் காசை ஒதுக்கி வைக்க வேண்டி இருக்கும். ரெண்டாவதா மோர்கேஜ் ரிலேட்டட் ஃபீஸ். இதுக்குள்ள பெரும்பாலும் 3 சார்ஜஸ் வரலாம். ஒன்று மோர்கேஜ் அரேஞ்ச்மெண்ட் ஃபீ அல்லது ப்ராடக்ட் ஃபீ என்று சொல்லலாம். லெண்டர்ஸ்ல வெப்சைட்டுகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மோர்கேஜை நீங்க எடுக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஃபீ அல்லது ப்ராடக்ட் ஃபீயா ஒரு 950 பவுண்ட் பே பண்ணணும் அல்லது ஒரு 1499 பவுண்ட் பே பண்ணணும்னு சொல்லி இருக்கு. இந்த லோனை மோர்கேஜை தர்றதுக்காக அந்த பேங்க் லெண்டர் அறவுற கட்டணம் தான் அது.
இந்த கட்டணம் சில பேங்க் டிபெண்ட், பேங்குக்கு பேங்க் மாறுபடும். சில லெண்டர்ஸ் வந்து அறவிட மாட்டேனும், சில லெண்டர்ஸ் வந்து அறவிடணும். அதனால இந்த பி வந்து கிட்டத்தட்ட ஒரு சைபர்ல இருந்து 1999 2000 பவுண்டு வரைக்கும் வேறுபடலாம். இந்த பியை வந்து நாங்க மோர்கேஜ் எடுக்கும்போது பே பண்ணணும். சில லெண்டர்ஸ் இந்த கட்டணத்தை எங்களுடைய மோர்கேஜ் லோனோட ஆட் பண்ணி விடுவோம். இந்த மோர்கேஜ் லோனோட ஆட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நட்டம் என்னன்னு சொன்னா அதுக்கும் சேர்த்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டி இருக்கும். இது மோர்கேஜ் அரேஞ்ச்மெண்ட் பி அல்லது ப்ராடக்ட் பி. மோர்கேஜோட சம்பந்தப்பட்ட கட்டணமா நாங்கள் வேல்யூவேஷன் பியை சொல்லலாம். வேல்யூவேஷன் பி வந்து லெண்டர்ஸ் பேங்க் வந்து தான் அறவிடுது. பேங்க் என்ன வேல்யூவேஷன் பண்ணும்னு சொன்னா பேங்க் தருகின்ற இந்த மோர்கேஜ் லோனுக்கு நாங்க வாங்க போற வீடு பேர்த்தா பெருமதியானதான்றதை அவங்க ஒரு வேல்யூவேஷன் செய்வாங்க. வீடு என்ன மாதிரி வீட்டு பெருமதி இவ்வளவு இருக்குமா, நாங்க அந்த வீட்டுக்கு லோனை கொடுக்கலாமான்னு சொல்லி பேங்க் வந்து ஒரு வேல்யூவேஷனை செய்யும். இந்த வேல்யூவேஷன் பியை வந்து நாங்க பையர் தான் செலுத்த வேண்டி இருக்கும். சில லெண்டர்ஸ் அதை ஃப்ரீயா கூட செய்வினோம், ஒரு இன்சென்டிவா கஸ்டமரை ஒரு அட்ராக்ட் பண்றதுக்காண்டி சில லெண்டர்ஸ் அதை ஃப்ரீயா கூட செய்வினோம். இதுவுமே வந்து 0ல இருந்து ஒரு 1500 பவுண்டுகள் வரைக்கும் இருக்கு. அடுத்தது மோர்கேஜ் புரோக்கர் பி. நீங்க நேரடியாக பேங்குக்கு லெண்டர்கிட்ட போய் மோர்கேஜ் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க ஒரு மோர்கேஜ் அட்வைசரை மோர்கேஜ் புரோக்கரை ஹயர் பண்ணினீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட போய் அந்த சேவையை பெறுவீர்களா இருந்தா மோர்கேஜ் புரோக்கர்ஸ் வந்து ஒரு சார்ஜ் ஒன்று செய்வீங்க. இது சில மோர்கேஜ் அட்வைசர்ஸ் வந்து சார்ஜ் பண்றது இல்லை. சில பேர் வந்து 500 பவுண்ட் சார்ஜ் பண்ணிக்கணும், சில பேர் வந்து 1000 பவுண்ட், சில பேர் 1500 பவுண்ட். ஒவ்வொருத்தருடைய கேஸுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். மேக்சிமம் வந்து சில பேர் வந்து 1% வரைக்கும் சார்ஜ் பண்ணிடணும். அதாவது மோர்கேஜ் லோனினுடைய 1% வரைக்கும் அந்த மோர்கேஜ் புரோக்கருடைய சார்ஜ் இருக்கும். இது மோர்கேஜ் புரோக்கருக்கு புரோக்கர் வித்தியாசப்படும். மோர்கேஜ் ரிலேட்டட் பீக்ல இந்த மூன்றுமே வரும். மோர்கேஜ் ப்ராடக்ட் பி, மோர்கேஜ் அரேஞ்ச்மெண்ட் பி, மற்றது வந்து வேல்யூவேஷன் பி, மற்றது வந்து மோர்கேஜ் புரோக்கர் பி. இது பாத்தீங்கன்னு சொன்னா லீகல் பி. இதுவுமே ஒரு ஹெவியான ஒரு சார்ஜை தான் இருக்கும். அதாவது சொலிசிட்டர் பி. வீடை வந்து நாங்கள் வாங்கும் போது ஒரு சொலிசிட்டரை வந்து ஹயர் பண்ணணும். அவர்கள் தான் அந்த வீட்டை மாற்றி விடுவினம், அதாவது உறுதியை மாத்துறன்னு சொல்லலாம். அதை விட அவர்கள் நிறைய வேலை செய்வினம். சட்ட ரீதியான முழு விஷயங்களையும் இந்த சொலிசிட்டர் தான் செய்வினம். சர்ச் செய்வினம், வீடை பற்றி சர்ச் செய்வினம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில வந்து அப்ளை பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணிவினம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரி சர்ச் செய்வினம். ஸோ சட்ட ரீதியான முழு விடயங்களையும் இந்த சொலிசிட்டர் ஃபார்ம் வந்து செய்து தரும். இதுக்காக சொலிசிட்டர் வந்து ஒரு சார்ஜ் பண்ணுவீங்க. இதுவுமே வந்து 1000 பவுண்டுல இருந்து ஒரு 2500 பவுண்டுகள் வரைக்கும் இருக்கும். இதுவுமே ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதே நேரத்தில் ஒவ்வொரு சொலிசிட்டருக்கு ஏற்ற மாதிரியும் மாறுபடும். அதை விட வந்து அவங்க ஆன்டி மணி லாண்டரிங் அந்த சர்ச் செய்வாங்க. மற்றது பேங்க்ல இருந்து பண்டை வந்து பேங்க்ல இருந்து காசை மாத்தி வர்றதுக்காக ரான்சப் ஃபீ கூட சில சொலிசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது 4வதா மிக முக்கியமான ஒரு செலவு ஏற்படும் ஸ்டாம்ப் டியூட்டி, லேண்ட் டேக்ஸ், முத்திரை வரி. நாங்க ஒரு வீடை வாங்குற மாதிரி இருந்தா நாங்க கவர்மெண்ட்டுக்கு முத்திரை வரி செலுத்த வேணும். யூகே நான் சொல்றது முழுக்க இந்த இன்ஃபர்மேஷன் இங்கிலாந்துல இருக்கிறது. வேல்ஸுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ நான் சொல்ற இந்த முழு இன்ஃபர்மேஷனும் இங்கிலாந்துக்கு பொருந்தும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருந்தா இது வரைக்குமே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இந்த ஒரு வீடுமே நீங்க வாங்கல யூகேல, அதாவது இங்கிலாந்துல என்று சொன்னா முதல் தடவையா நீங்க ஒரு வீடு வாங்குறீங்களா இருந்தா இந்த ஸ்டாம்ப் டியூட்டியில ஒரு விலக்கு இருக்குது, அதாவது ஒரு சலுகை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. என்ன மாதிரின்னு சொன்னா நாங்க வாங்குற ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருந்தா நீங்க வாங்குற வீடு 5 லட்சம் பவுண்டுகளுக்கு குறைவா இருக்கணும். குறைவா இருந்தது என்று சொன்னா உங்களுக்கு முதல் 3 லட்சத்துக்கும் எந்த ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியும் இல்லை. அடுத்த 2 லட்சத்துக்கு 5% ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண வேணும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 5 லட்சம் பெறுமதியான வீடு 3 லட்சத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை. அப்ப 2 லட்சத்துக்கும் 5% பார்க்கும்போது 10,000 பவுண்டுகள் நீங்க ஸ்டாம்ப் டியூட்டியா பே பண்ணணும். ஆனா நீங்க வாங்குகின்ற வீடு, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பையர், நீங்க வாங்குகின்ற வீடு 5 லட்சத்துக்கு கூடுதலாக இருக்குமா இருந்தா இந்த விலக்கு இல்லை. இது சாதாரணமா 2ஆம் தரம் வீடு வாங்குறாக்கள் மாதிரி போயிடும். இது ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு இப்படி இருக்கு. மெட்டால பார்ப்போம். அதாவது வீடை வாங்கி ஏற்கனவே வாங்கி அவர் வித்துட்டாரு, இப்ப திருப்பி வீடு வாங்க போறாரு. இவருக்கு எப்படி ஸ்டாம்ப் டியூட்டி ஒர்க் பண்ணுமென்று பார்ப்போம். இந்த நபர் வாங்கும் போது இவர் வாங்குகின்ற வீட்டின் பெறுமதியில முதல் 1,25,000 பவுண்டுகளுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை. அடுத்த 1,25,001 இருந்து 2,50,000 வரைக்கும் 2% ஸ்டாம்ப் டியூட்டி. பிறகு 2,50,001 இருந்து 925,000 வரைக்கும் 5% ஸ்டாம்ப் டியூட்டி. அதுக்கு பிறகு 9,25,001 இருந்து 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் பெறுமதியான வரைக்கும் அவருக்கு வந்து 10% ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுவார். 1.5 மில்லியனுக்கு மேற்பட்ட
அமௌண்ட்டுக்கு 12% ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும். இன்னும் ஒரு சினாரியை பார்ப்போம். ஒரு ஆள் வீடு வாங்கி ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, திருப்பி மீளவும் இன்னும் ஒரு செகண்ட் ஹோம் வாங்க போறாரு. அவருக்கு எப்படி ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொன்னா, இந்த ரெண்டாவது ஆள் இருக்கிற ஒரு வீடை வாங்கி வித்துட்டு இன்னும் ஒரு வீடை வாங்கும்போது என்ன மாதிரி அவருக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வருதோ அந்த ஸ்டாம்ப் டியூட்டியில மேலதிகமா 5% சேர்த்து பே பண்ண வேணும். ஸோ சர்சார்ஜ் 5% சேர்த்து செகண்ட் ஹோமுக்கு பே பண்ணுவேன் ஸ்டாம்ப் டியூட்டியா. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருந்தா வாங்குற வீட 5 லட்சத்துக்கு குறைவா வாங்கினோம்னு சொன்னா ஒரு 10,000 ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண வேண்டி இருக்கும், கூடுதலாக பே பண்ண வேண்டி வராது. அதே நேரத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பையர் 3 லட்சத்துக்கு குறைவா வாங்கிட்டீங்கன்னு சொன்னா எந்த ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியும் பே பண்ண தேவையில்லை. அடுத்தது 5ஆவதா எங்களுக்கு ஏற்படுற செலவு ப்ராப்பர்ட்டி சர்வே ஃபீ, அதாவது வீட்டை சர்வே பண்றது. இந்த வேல்யூவேஷன் லெண்டர் வேல்யூவேட் பண்ணுவினம் ப்ராப்பர்ட்டியின் பெறுமதி நாங்க கொடுக்குற லோனுக்கு பேர்த்தா இல்லையான்றத லெண்டர் வந்து செய்து கொள்வினோம். இந்த ப்ராப்பர்ட்டி சர்வே வந்து செய்கிறது என்னன்னு சொன்னா அது நாங்க செய்யணும். என்னன்னு சொன்னா சில நேரம் எங்களுக்கு ஓட்ட வீட்டை தலையில கட்டி விட்டுறாங்க. அதனால வாங்குற வீடு நல்ல வீடா, எப்ப கட்டினது, அதுல சுவரெல்லாம் ஒழுங்கா இருக்கா, எங்கேயாவது வெடிப்பு இருக்கா, எங்கேயாவது ஓட்டை இருக்கா, எதிர்காலத்துல எங்களுக்கு பிரச்சனை வருமா என்றதை நாங்க பாக்குறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி சர்வே ரிப்போர்ட்டை நாங்கள் எடுக்கணும். இதுக்கு ப்ரொஃபஷனலா ஆக்கள் இருக்கணும், அவர்களை கொண்டு வச்சு நாங்கள் இதை செய்யணும். இதுல RICS லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லி 3 விதமான ரிப்போர்ட் இருக்கும். அது லெவல் 1 பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு 400 தொடக்கம் 600 பவுண்ட்ஸ் வரும். லெவல் 2, லெவல் 3ல வந்து 600 தொடக்கம் 1500 பவுண்ட் வரைக்கும் அதுக்கான கோர்ஸ் பண்ணும். அந்த லெவல்கள் என்னத்துக்குன்னு சொன்னா கொஞ்சம் மேலோட்டமா பார்க்கறது, கொஞ்சம் விரிவா பார்க்கறது. லெவல் 3ல பார்க்கும்போது கொஞ்சம் விரிவா எல்லாத்தையுமே பார்ப்பினோம். அது அத்திவாரத்துல இருந்து காப்பெட் இருந்தா காப்பெட்டை கிளப்பி பார்ப்பினோம், ஏதாவது பெரிய பேர்னிச்சர்ஸ் இருந்தா அந்த பேர்னிச்சர்ஸை தூக்கி பார்ப்பினோம். என்னன்னு சொன்னா சில பேர் அந்த ஓட்டையில எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக பேர்னிச்சர்ஸை போடுவாங்க, சுவர்ல எல்லாம் ஒட்டி இருப்பாங்க. அதுகளெல்லாம் டீட்டெயில்ஸா பிடிச்சு மேய்ச்சி பாக்குற மாதிரி இருக்கும் அந்த லெவல் 3 ரிப்போர்ட். அதுக்கு தான் 1500 பவுண்ட் வரைக்கும் அந்த சர்வேயர் வந்து சார்ஜ் பண்ணுவினோம். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி சர்வே பி எங்களுக்கு அந்த கட்டணம் ஏற்படும். அடுத்ததா எங்களுக்கு 6ஆவதா சொல்லலாம் என்ன செலவு ஏற்படும் சொன்னா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸை பொறுத்தவரையில பில்டிங் இன்சூரன்ஸ் மற்றது கண்டென்ட் இன்சூரன்ஸ் வந்து இருக்கு. பில்டிங் இன்சூரன்ஸ் சில லெண்டர்ஸ் கட்டாயம் எடுக்க வேண்டும் சொல்லிவினோம். என்னன்னு சொன்னா நாங்க மோர்ட்கேஜ்ல வீடை வாங்கினாலும் அந்த வீடு மோர்ட்கேஜ் கட்டி முடிக்கும் வரைக்கும் அது பேங்க் வீடு தான். என்னன்னு சொன்னா வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டேன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க நட்டம் பேங்குக்கு தான் சேரும். அதனால இந்த பில்டிங் இன்சூரன்ஸை கட்டாயம் எடுக்க சொல்லி சில லெண்டர்ஸ் வந்து கட்டாயப்படுத்துவினோம். இந்த இன்சூரன்ஸ் என்னத்துல இருந்து சேவ் பண்ணணும்னு சொன்னா இந்த புயல், மழை, மற்றது ஃபயர் அந்த மாதிரி ஏற்பட்டு வீடு பிரச்சனை ஆகும்போது இந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி லெண்டர்ஸ் எடுத்துக்கொள்வினோம். அதுக்காண்டி தான் இந்த பில்டிங் இன்சூரன்ஸை கட்டாயம் எடுக்க சொல்லுவினோம். மற்றது கண்டென்ட் இன்சூரன்ஸ் வந்து கட்டாயமா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்னத்துக்குன்னு சொன்னா எங்களுடைய பொருட்களை நாங்க அந்த வீட்டுல வைக்கிற பிரமதியான பொருட்கள் காணா போறது, அழிஞ்சு போறது அந்த மாதிரி ஏற்படும் போது அதுக்கான இன்சூரன்ஸை நாங்க கிளைம் பண்ணி எடுக்கலாம். அது எங்களுடைய விருப்பமா இருக்கும். இதை தாண்டி எல்லாரும் வந்து இந்த பில்டிங் இன்சூரன்ஸ், கண்டென்ட் இன்சூரன்ஸை இந்த ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸோட குழப்பிக்கொள்றது. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தம் ஒரு காணொலி முழு விரிவா வந்து போட்டிருக்கேன், போய் பாருங்க. அது வேற ப்ரொடெக்ஷன், மோர்ட்கேஜ் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ்ன்றது வேற, அது லைஃப் இன்சூரன்ஸ். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் என்னத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு வீடை வாங்கும் போது எங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருப்பினம். இப்ப இந்த காலத்துல எதுவுமே நடக்கலாம், நிச்சயமற்ற தன்மை. அதனால ஒரு இது நடக்கும்போது ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த மோர்ட்கேஜை யார் பே பண்றது என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த லைஃப் இன்சூரன்ஸை போட்டு விட்டா, மோர்ட்கேஜ் செய்தவர் லைஃப் இன்சூரன்ஸை போட்டு விட்டா அந்த லைஃப் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அந்த மோர்ட்கேஜை அவரை நம்பி இருக்கின்ற அந்த டிபெண்டன்ஸ் வந்து மோர்ட்கேஜை பே பண்ணி அவர்கள் வீடை ஃப்ரீஹோல்டா எடுக்கக்கூடிய இருக்கும். அது லைஃப் இன்சூரன்ஸ். இது பில்டிங் இன்சூரன்ஸ், மற்றது கண்டென்ட் இன்சூரன்ஸ். இந்த பில்டிங் இன்சூரன்ஸுமே ஒரு 100 பவுண்ட்ல இருந்து ஒரு 300 பவுண்ட் வரைக்கும் இருக்கும் வருஷத்து. அடுத்தது நாங்க வீடு வாங்கும் போது இன்னும் ஒரு செலவு ஒன்று ஏற்படும், ரிமூவல் காஸ்ட். அதாவது நாங்க ஒரு இடத்தை வாடகைக்கு இருந்துட்டு எங்க புது வீட்டுக்கு நாங்க போகும்போது அங்கிருந்து நாங்கள் எங்களுடைய பொருட்கள், துணிமணிகளை எடுத்துக்கொண்டு புது வீட்டுக்கு போகணும். அப்ப எங்களுக்கு ரிமூவல் காஸ்ட்டுமே ஏற்படும். ஸோ இதுவே ஒரு ஹெவியான ஒரு 1000 அல்ல 1500 பவுண்டுகள் கூட சில பேருக்கு ஏற்படலாம்.
தூரடங்கள்ல இருந்து மூவ் பண்ணும் போது. அடுத்தது 8ஆவதா வீடு வாங்கின பிறகு எங்களுக்கு ஏற்படுற செலவு ஒன்கோயிங் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்லலாம். என்ன வீடை வாங்கினா அதுக்கு பிறகு அதுல ரிப்பேர்ஸ் வரும், அதுல மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதை விட கவுன்சில் டேக்ஸ் பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி கேஸ் பே பண்ணணும், லேண்ட் போன் பைபர் இன்டர்நெட் பே பண்ணணும். அதை தாண்டி முக்கியமா மோர்கேஜ் ரீபேமெண்ட் செய்ய வேணும். மாதம் மாதம் மோர்கேஜ் கட்டுற செலவும் எங்களுக்கு வரும். ஸோ இது வந்து வீடு வாங்கின பிறகு வார செலவு. ஸோ நாங்க வெப்சைட்ல பார்த்த வீட்டின் பிரைஸை தாண்டி எங்களுக்கு இவ்வளவு செலவுகள் வீடு வாங்கும் போது ஏற்படும். அதனால இதை முன்கூட்டியே அறிஞ்சு திட்டமிட்டு நாங்கள் ஒரு தயாராகி வெல் ப்ரிப்பேராக இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய வீடு வாங்குகிற செயற்பாட்டை மிக ஸ்மூத்தாக கொண்டு செல்லலாம், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். பெரும்பாலான செலவுகளை நான் இதில் கவர் பண்ணிக்கிறேன். இதில் தாண்டியும் சில செலவுகள் வரலாம். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. இதுதான் உங்களுக்கு ஏற்படும்ன்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்ளணும். இந்த விடயத்தை தான் இந்த காணொலியில சொல்ல வந்தேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.